பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் முத்துவேல் எல்லாம் இருந்துட்டு அம்மாச்சியோட பிறந்த நாளை இப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில லிஸ்டெல்லாம் போட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நம்ம வடிவும் மாறியும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பழனியும் வராரு. வந்ததுக்கப்புறமா எல்லாம் கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் கிளம்பியாச்சு கொழுந்தனாரே, அத்தையோட பிறந்த நாளுக்கு சில அபிஷேக ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருக்கோம், அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வராமல் எப்படி, என்னடா அந்த பரதேச பாண்டியன் உனக்கு லீவ் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எப்படி கொடுக்காம இருப்பார், அது அவராக தான் என்னை போக சொன்னார், சரிங்களா, தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக அப்பத்தான் இருந்துட்டு 2 குடும்பமும் பகையை மறந்து ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறதா இருந்தால் நான் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன், இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னத்தா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க, இப்படியெல்லாம் பேசினா அந்த குடும்பத்தை நாங்கள் ஏற்றுப்போன்னு நினச்சிட்ருக்கியா, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதே மாதிரி இந்த பிறந்தநாள் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் நம்ம அப்பத்தான் ஆசைப்பட்ட மாதிரி பாண்டியன் குடும்பமும் ஒன்றா சேர்ந்து இந்த பிறந்தநாளை கொண்டாட போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.